துதி ஸ்தோத்திர பலிகளை கர்த்தர் நீர் பிரியமாக ஏற்றுக்கொள்ளும்படியாக இந்த மாலை நேரத்தில் உம்முடைய சமூகத்துக்கு வந்திருக்கிறோம்ப்பா. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள், எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிற தேவாதி தேவனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. கிருபையின் தேவனே, இரக்கத்தின் தேவனே, மகிமையின் தேவனே, மகத்துவம் உள்ளவரே, மகாராஜாவே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்னு சொல்லி உம்முடைய அளவில்லாத கிருபைகளுக்காகவும் உம்முடைய அளவில்லாத தயவுக்காகவும் வானத்தையும் பூமி உண்டாக்கின ஆண்டவரே, உம்முடைய கரத்திலிருந்து எங்களுக்கு ஒரு ஒத்தாசை வரும்படியாக இந்த மாலை நேரத்தில் உம்முடைய சமூகத்தில் உம்மை நோக்கி பார்க்க வந்திருக்கிறோம்ப்பா. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவருடைய முகங்கள் வெட்கப்பட்டு போனதில்லை. என்னுடைய முகங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போகாது. ஆண்டவரே, ஆண்டவரே, எங்களுடைய முகங்களிலே உம்முடைய வெளிச்சத்தை நீர் எங்களுக்கு காண்பிக்கிறவராய் இருக்கிறீர். மாலை ஆராதனையில நாங்கள் பாடுகிற பாடல், துதி, ஸ்தோத்திரங்கள், ஆராதனை எல்லாவற்றிலும் என் கர்த்தர் நீர் மகிமைப்படும்படியாக உம்முடைய சமூகத்தில் உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, ஒரு மகா பெரிய பிரசன்னம் இந்த இடத்தை நிரப்ப வேண்டும். ஒரு மகா பெரிய தயவு இந்த இடத்தை நிரப்பணும்னு சொல்லி உம்முடைய சமூகத்தில் உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கிருபையின் தேவனே, இரக்கத்தின் தேவனே, மகிமையின் தேவனே, மகத்துவம் உள்ளவரே, மகாராஜாவை, நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, உமக்கு நன்றி என்று சொல்லி நன்றி நிறைந்த உள்ளத்தோடு ஆண்டவரை துதிப்போம். எல்லாம் இந்த ஆயுத ஜெபத்தில் நாம் கர்த்தரை நோக்கி பார்த்து ஆண்டவருடைய சமூகத்தில் அவருடைய முகத்தின் வெளிச்சம், அவருடைய முகத்தில் உள்ள பிரசன்னம் நம் மத்தியில் இறங்கி வரும்படியாக நன்றியோடு ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லாரும் அப்படியே தேவ சமூகத்தில் ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லி நன்றியோடு ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. இயேசுவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். சர்வ வல்லமையுடையவரே, மகிமையுடையவரே, மகத்துவமுடையவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, இரக்கமுள்ள தேவனே, மகிமையுள்ள தேவனே, மகத்துவம் உள்ளவரே, மகாராஜாவே, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, ஹல்லேலூயா. வாழ்நாளெல்லாம் களிகூர்ந்து மகிழும்படி திருப்தியாக்கும் உம் கிருபையினால் காலை தோறும் களிகூர்ந்து மகிழும்படி திருப்தியாக்கும் உம் கிருபையினால் வாழ்நாளெல்லாம் களிகூர்ந்து மகிழும்படி திருப்தியாக்கும் உம் கிருபையினால் காலை தோறும் களிகூர்ந்து மகிழும்படி திருப்தியாக்கும் உம் கிருபையினால் புகலிடம் நீரே, பூமியிலே அடைக்கலம் நீரே, தலைமுறை தோறும் புகலிடம் நீரே, பூமியிலே அடைக்கலம் நீரே, தலைமுறை தோறும் நல்லவரே, வல்லவரே, நன்றி ஐயா. நாள் முழுதும் நல்லவரே, வல்லவரே, நன்றி ஐயா. நாள் முழுதும் வாழ்நாளெல்லாம் களிகூர்ந்து மகிழும்படி திருப்தியாக்கும் உம் கிருபையினால் காலை தோறும்
கலிகூர்ந்து மகிழும்படி திருப்தியாக்கும் கிருபையினால் துன்பத்தை கண்ட நாட்களுக்கு ஈடாக என்னை மகிழச் செய்யும். சொல்லுவோம். துன்பத்தை கண்ட நாட்களுக்கு ஈடாக என்னை மகிழச் செய்யும். நல்லவரே வல்லவரே நன்றி ஐயா, நாள் முழுதும் வாழ்நாளெல்லாம் கலிகூர்ந்து மகிழும்படி திருப்தியாக்கும் கிருபையினால் காலை தோறும் கலிகூர்ந்து மகிழும்படி திருப்தியாக்கும் கிருபையினால். எங்களை கிருபையாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, நன்றியோடு இந்த நேரத்தில் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இப்பொழுதும் பாடுகிற பாடலிலே ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. ஒரு மகிமையின் பிரசன்னம் இந்த ஆராதனையின் துவக்கம் முதல் நிறைவு வரைக்கும் என் தேவ கரமும் தேவ பிரசன்னமும் இந்த இடத்தில் ஆளுகை செய்யட்டும். சிலுவை தியான வார்த்தைகள், ஆண்டவரே செய்தி பகுதிகள் எல்லாவற்றிலும் என் கர்த்தருடைய கரம் உம்முடைய பிரசன்னம் ஆளுகை செய்வதாக இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். இப்பொழுது ஒரு பாடலை கேட்க போகிறோம். பாடலை நாம் எல்லாரும் அதை நாம் கேட்டு அப்படியே நம்ம அதை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த மாலை நேரத்தில் சந்தோஷமா இருக்கீங்க? ஹல்லேலூயா. முதலாவது ஒரு பாடலை நாம் பாடுவோம். பயமில்லையே 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 என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால். பயமில்லையே, எதிர்கால பயமில்லையே என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால். ஸோ நம்ம எதை குறிச்சும் பயப்படாம, நாளை தினத்தை குறித்தும் பயப்படாம, இன்னைக்குரிய நாளை நம்ம சந்தோஷமா கர்த்தருடைய சமூகத்துல மகிழ்ச்சியோடு நம்ம என்ன பண்ண போறோம்? ஆராதிக்க போறோம். முதலாவதாக இந்த பாடலை நாம் உற்சாகமாக கைகளை தட்டி நாம் பாடுவோம். பயமில்லையே 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 என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால். பயமில்லையே, எதிர்கால பயமில்லையே என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால். பயமில்லையே 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 என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால். பயமில்லையே, எதிர்கால பயமில்லையே என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால். கேடகம் நீர், மகிமையும் நீர், நான் பெற்ற சிறந்த கைமாறு நீர். அஞ்சிட மாட்டேன், என்னுடன் நீர் இருப்பதனால் தலை நிமிரச் செய்வீர். கேடகம் நீர், மகிமையும் நீர், நான் பெற்ற சிறந்த கைமாறு நீர். அஞ்சிட மாட்டேன், என்னுடன் நீர் இருப்பதனால் தலை நிமிரச் செய்வீர். பயமில்லையே 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 என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால். பயமில்லையே, எதிர்கால பயமில்லையே என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால். பயமில்லையே 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 என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால். பயமில்லையே, எதிர்கால பயமில்லையே என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால்.
என் கீதமுமானீர், என் ரட்சிப்புமானீர், என் ஜீவனின் பலனானவரே. பாடுவோமா? என் கீதமுமானீர், என் ரட்சிப்புமானீர், என் ஜீவனின் பலனானவரே. என் விளக்கை ஏற்றி இருளை வெளிச்சமாக்கி என் தலையை நிமிரச் செய்தீர். என் விளக்கை ஏற்றி இருளை வெளிச்சமாக்கி என் தலையை நிமிரச் செய்தீர். என் கீதமுமானீர், என் ரட்சிப்புமானீர், என் ஜீவனின் பலனானவரே. என் கீதமுமானீர், என் ரட்சிப்புமானீர், என் ஜீவனின் பலனானவரே. என் விளக்கை ஏற்றி இருளை வெளிச்சமாக்கி என் தலையை நிமிரச் செய்தீர். என் விளக்கை ஏற்றி இருளை வெளிச்சமாக்கி என் தலையை நிமிரச் செய்தீர். கேடகம் நீர், மகிமையும் நீர், நான் பெற்ற சிறந்த கைமாறு நீர். அஞ்சிட மாட்டேன் என்னுடன் நீர், இருப்பதனால் தலை நிமிரச் செய்தீர். கேடகம் நீர், மகிமையும் நீர், நான் பெற்ற சிறந்த கைமாறு நீர். அஞ்சிட மாட்டேன் என்னுடன் நீர், இருப்பதனால் தலை நிமிரச் செய்தீர். பயமில்லையே, 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 என் கர்த்தர் ஆதரவாயிருப்பதனால். பயமில்லையே, எதிர்கால பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாயிருப்பதனால். பயமில்லையே, 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 என் கர்த்தர் ஆதரவாயிருப்பதனால். பயமில்லையே, எதிர்கால பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாயிருப்பதனால். என் நல்ல மேய்ப்பன் நீர், என் முன் செல்கிறீர், பசுமையாக நடத்திடுவீர். என் நல்ல மேய்ப்பன் நீர், என் முன் செல்கிறீர், பசுமையாக நடத்திடுவீர். எதிரிகளின் முன்னே நிரம்பி வழிய செய்து என் தலையை நிமிரச் செய்தீர். எதிரிகளின் முன்னே நிரம்பி வழிய செய்து என் தலையை நிமிரச் செய்தீர். என் நல்ல மேய்ப்பன் நீர், என் முன் செல்கிறீர், பசுமையாக நடத்திடுவீர். என் நல்ல மேய்ப்பன் நீர், என் முன் செல்கிறீர், பசுமையாக நடத்திடுவீர். எதிரிகளின் முன்னே நிரம்பி வழிய செய்து என் தலையை நிமிரச் செய்தீர். எதிரிகளின் முன்னே நிரம்பி வழிய செய்து என் தலையை நிமிரச் செய்தீர். கேடகம் நீர், மகிமையும் நீர், நான் பெற்ற சிறந்த கைமாறு நீர். அஞ்சிட மாட்டேன் என்னுடன் நீர், இருப்பதனால் தலை நிமிரச் செய்தீர். கேடகம் நீர், மகிமையும் நீர், நான் பெற்ற சிறந்த கைமாறு நீர். அஞ்சிட மாட்டேன் என்னுடன் நீர், இருப்பதனால் தலை நிமிரச் செய்தீர். பயமில்லையே, 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 என் கர்த்தர் ஆதரவாயிருப்பதனால். பயமில்லையே, எதிர்கால பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாயிருப்பதனால். பயமில்லையே, 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 என் கர்த்தர் ஆதரவாயிருப்பதனால். பயமில்லையே, எதிர்கால பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாயிருப்பதனால்.
மகிமையும் நீர், நான் பெற்ற சிறந்த கைமாறு நீர். அஞ்சிட மாட்டேன் என்னுடன் நீர் இருப்பதனால் தலை நிமிரச் செய்தீர். கேடகம் நீர், மகிமையும் நீர், நான் பெற்ற சிறந்த கைமாறு நீர். அஞ்சிட மாட்டேன் என்னுடன் நீர் இருப்பதனால் தலை நிமிரச் செய்தீர். பயமில்லையே பயமில்லையே பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால். பயமில்லையே எதிர்கால பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நம் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிக்கும் வண்ணமாக ஒரு 3 முறை நம் சத்தங்களை உயர்த்தி கரங்களை உயர்த்தத்தோடு நம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் வேதாகமத்திலே நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த சிலுவை தியானத்தை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். இன்றைய நாளிலே ஒரு மிக மிக முக்கியமான ஒரு வேதாகமத்திலே தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு சம்பவத்தை இந்த நாளிலே நாம் தியானிக்க இருக்கிறோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் முதல் 41ஆம் வசனம் வரை இங்கே ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. கெத்செமனே என்கிற ஒரு சம்பவத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். எத்தனை பேருக்கு இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும்? கெத்செமனே பற்றி தெரிஞ்சவங்களாம் கை தூக்குங்க பார்ப்போம். எங்களுக்கு தெரியும் பிரதர், கெத்செமனே சம்பவங்களை பற்றி எங்களுக்கு தெரியும்னு சொல்கிறவங்களாம் கை தூக்குங்க. தெரியுமா? எத்தனை பேர்த்துக்கு தெரியும் கெத்செமனே சம்பவம்? சரி, தெரியாதவங்க இன்னைக்கு தெரிந்து கொள்ளுங்க. ஆண்டவர் நமக்கு இந்த கெத்செமனே தோட்டத்திலே வைத்து என்ன சத்தியங்களை சொல்லி தருகிறார் என்பதை இந்த மாலை நேரத்திலே உங்களோடு நான் பேசுவதிலே நான் ஆவலாக இருக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் தன்னுடைய சீஷர்களோடு இந்த திருவிருந்து அந்த கடைசி ராப்போஜனம் நிறைவடைந்தவுடன் தன்னுடைய அந்த சிலுவை பாடுகளுக்கு ஆயத்தமாக கெத்செமனே என்கிற ஒரு இடத்திற்கு வருகிறார். இதிலிருந்து நாம் நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய அந்த சிலுவை பாடுகள், அவருடைய பாடு மரணங்கள் இதிலிருந்து ஆரம்பமாகிறது. இதுவரைக்கும் நீங்கள் எப்படி கேட்டீங்கனாலும் பரவாயில்ல, இதற்கப்புறம் நாங்கள் சொல்லுகிற சத்தியத்தை நீங்கள் மிக மிக உன்னிப்பாக நீங்கள் கவனமாக கவனிக்கும் பொழுதுதான் ஆண்டவர் நமக்காக எவ்வளவு பாடுகளை சகித்திருக்கிறார், எவ்வளவு துக்கங்களை சகித்திருக்கிறார், நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்து அந்த கல்வாரி சிலுவையிலே எப்படி வெற்றி சிறந்தார் என்பதை குறித்து நாம் தியானிக்க முடியும். அல்லேலூயா. இங்க இந்த கெத்செமனே என்கிற ஒரு இடத்திற்கு வர்றாங்க. 32வது வசனத்தையும் 33வது வசனங்களையும் வாசியுங்கள். ஆமென். அல்லேலூயா. வியாகுலப்படவும் தொடங்கினார். இந்த பாடுகள் மரணத்திற்கு முன்பாக இவர் தேவனிடத்திலே, கர்த்தராகிய நம்முடைய பரலோகத்தில் இருக்கிற பிதாவினிடத்திலே மனம் விட்டு பேசுவதற்காக இந்த கெத்செமனே என்கிற ஒரு தோட்டத்திற்கு இவர் வருகிறார். அல்லேலூயா. எல்லா யூதர்களும் அந்த பஸ்கா பண்டிகை முடிந்த உடனே இரவு நேரங்களில் ஒரு மலை பகுதியிலையோ ஒரு மரத்தின் அடியிலையோ சென்று அப்படியே அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா தேவனை குறித்து அப்படியே சிந்தித்து கொண்டு அப்படியே ஜெபத்திலே இருப்பாங்க. இது அவர்களுடைய வழக்கம். இதே போல ஒரு நிகழ்வாக இந்த கடைசி ராப்போஜனம் முடிந்த உடனே கெதரோன் ஆற்றுக்கு அப்பால் இருக்கக்கூடிய ஒலிவ மலை,
இந்த ஒலிவ மலையில தான் இந்த கெத்சமனே தோட்டம் என்கிற ஒரு தோட்டம் இருக்கிறது. எதனால இந்த கெத்சமனே தோட்டம் இதற்கு அப்படின்னு பெயர் வந்தது அப்படின்னா, இங்க நிறைய ஒலிவ மரங்கள் காணப்படும். இந்த தோட்டம் ஃபுல்லா என்ன இருக்கும்? ஒலிவ மரங்கள் காணப்படும். இந்த ஒலிவ மரங்கள் என்ன பிரயோஜனம் அப்படின்னா, யூதர்களுக்கு இந்த ஒலிவ அந்த எண்ணெய், இந்த ஆலிவ் அந்த ஆயில் வந்து ரொம்ப ரொம்ப விலையேற பெற்றது. அவங்களுக்கு அது இல்லாமல் அது இருக்கவே முடியாது. நமக்கு எப்படி இங்கே கடலெண்ணெய் அப்புறம் என்ன சமையலுக்கு யூஸ் பண்ணுவோம், கோல்டு வின்னர் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுவோமோ, அவங்களுடைய சமையல்கள் அவங்களுடைய எல்லா விதமான காரியங்களிலையும் என்ன ஆயில் யூஸ் பண்ணுவாங்க? அந்த ஒலிவ எண்ணெயை யூஸ் பண்ணுவாங்க. அப்போ அது ஒரு பெரிய ஒரு ஃபேக்ட்ரி. அந்த கெத்சமனே தோட்டம் என்பது ஒரு பெரிய ஒரு ஆலை இருந்தக்கூடிய இடம். அந்த ஒலிவ மரத்திலிருந்து அதெல்லாம் எடுத்து பறித்து அந்த ஆலையில் அதை போட்டு அதை எண்ணெயாக பிழிஞ்சு எடுக்கக்கூடிய ஒரு இடம்தான் அந்த கெத்சமனே தோட்டம். அந்த 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 ஆலை இருந்ததுனால அந்த இடத்திற்கு என்ன பேர் வச்சுட்டாங்கன்னா கெத்சமனே தோட்டம்னு வச்சுட்டாங்க. நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவும் இந்த கெத்சமனே தோட்டத்திற்குள்ள தான் போய் தன்னுடைய சீஷர்களை கூட்டி கொண்டு போய் அவர் அங்கே ஒரு அந்த ஆலையிலே எப்படி அந்த எண்ணெயை பிழிந்து எடுப்பார்களோ, இவர் தன்னை பிழிவதற்கு ஒப்பு கொடுக்கும் அடையாளமாக அந்த தோட்டத்திற்குள்ளே ஆண்டவர் செல்லுகிறார். ஆமென். அவர் மரணத்திற்கு போகிறதற்கு முன்பாகவே அங்கே அவருடைய இரத்த நாளங்கள் வெடிக்கப்பட்டு அவருடைய வேர்வை துளிகளில் இருந்து என்ன வந்ததுங்க? ரத்தம் வந்தது. அவர் சிலுவையில் அறையப்படுவதனால ரத்தம் வரல, நமக்காக வியாகுலப்படவும். அவர் சொல்றாரு, அந்த ஜெபிக்கும் பொழுது ரொம்ப பாரத்தோட இந்த உலகத்தில் உள்ள எல்லாருடைய பாவங்களும், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களுடைய பாவங்களும் அவர் மேலே சுமத்தப்பட்டது. அப்போ ஜோம் பண்றாரு. சீஷர்கள் தன்னோட 3 சீஷர்களை கூட்டி கொண்டு போய் கல்லெறியும் தூரத்திலே அவங்கள வச்சுட்டு, கல்லெறியும் லூக்கால நம்ம வாசிக்கிறோம், கல்லெறியும் தூரத்திலே போய் முட்டி போட்டு முகம் குப்புற அழுது அவர் அழத் தொடங்குகிறார். ஆண்டவரே, இந்த பாத்திரம் நீங்க கூடுமானால் நீங்க கூடும், ஆனால் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி என்று சிலுவைக்கு போவதற்கு முன்பாகவே நம்முடைய ஆண்டவர் அங்கே நமக்காக பரிந்து பேசுகிறதை, இந்த பாவ ஜனங்கள் நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையில விடுதலை வேண்டும் என்பதற்காக பிதாவினிடத்திலே மன்றாடுகிறதை நம்ம பார்க்கலாம். அவர் சொல்றார், இந்த பாத்திரம், இந்த சிலுவை பாடுகள், மரணம் என்னை விட்டு நீங்க கூடுமானா நீங்க ஆண்டவரே, ஆனாலும் அப்பா என் சித்தம் கிடையாது, உங்க சித்தம் என்னவோ அது என்னுடைய வாழ்க்கையில நிறைவேற்றும் என்று சொல்லி நமக்காக தேவன் அங்கே பரிந்து பேசுகிறதே நாம் பார்க்கிறோம். தன்னோட சீஷர்களையும் கூட்டி கொண்டு போனாரு. அவங்களை என்ன சொல்லிட்டு போனாரு? நீங்க எப்படி இருங்க? விழித்து இருங்க அப்படின்னாரு. என்ன சொன்னாரு? முதல்ல விழித்துருங்கப்பா அப்படின்னாரு. இவங்க 3 பேரும் இந்த யாரெல்லாம் போயிருக்கிறா நம்ம பார்க்கும் பொழுது பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் 3 சீஷர்களை தன்னோட கூட்டிட்டு போய் நீங்க எனக்காக விழித்திருங்கன்னு சொல்றாரு. ஆனா இந்த வரியில பேதுருனுடைய மறுதலிப்பு, தன்னுடைய சிலுவைக்கு போகக்கூடிய காரியங்களை ஆண்டவர் சொல்லிக்கொண்டே வந்ததுனால இவங்களுக்குள்ள ஒரு துக்கம், என்ன நடக்குமோ, நம்முடைய ஆண்டவருக்கு என்ன செய்யுமோன்னு சொல்லி கவலையோடு அந்த கெத்சமனே என்கிற ஒரு இடத்துக்கு வர்றாங்க. ஆண்டவர் சொல்லிட்டு போறாரு, நீங்க விழித்திருங்கன்னு தான் சொல்லிட்டு போறாரு. திரும்பி ஃபர்ஸ்ட் ஒரு முறை ஜோம் பண்ணிட்டு வந்து பார்க்கும் பொழுது நம்ம ஆளுங்க என்ன பண்ணிட்டாங்க? நீட்டா என்ன பண்ணிட்டாங்க? தூங்கிட்டாங்க. நம்ம வாழ்க்கையில கூட பாருங்க, தூக்கமே வராது பாருங்க. ஆனா பிரேயர் அப்படின்னா என்ன வந்துடும்? தூக்கம் வந்துடும். பைபிளே இப்போ நம்ம பிரதர் எனக்கு ஒருத்தர் சொன்னார், தூக்கமே வரமாட்டேங்க பிரதர்னாரு. நான் சொன்னேன், நீங்கள் சங்கீதத்தை எடுத்து நீங்கள் வாசிங்க, 10ஆம் அதிகாரம் நீங்கள் இல்லை 2ஆம் அதிகாரம் வாசிக்கும் பொழுது உங்களுக்கு தூக்கம் வந்துடும். அதே மாதிரி தூங்கிட்டார். காலையில் கூட சொல்கிற பிரதர் 2ஆம் அதிகாரம் தான் வாசிச்சேன், அதுக்கு ஒன்று கண்ணை சொக்கிட்டு பாருங்க. எத்தனை பேருடைய வாழ்க்கையில் இப்படி இருக்குது? உலக பிரகாரமாக நம்ம செய்யும் பொழுது அவ்வளோ ஆக்டிவாக இருப்போம். ஆனால் கர்த்தருக்கென்று நாம் நிற்கும் பொழுது ஒரு சோர்வு, ஒரு பலகீனங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வரும். அதான் ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களுடைய சரீரம், உங்கள் ஆவி உற்சாகமாக இருக்குது, ஆனால் உங்களுடைய ஆத்மா சரீரம் எப்படி இருக்குது? பலகீனம் உள்ளதாய் காணப்படுகிறது. ஆண்டவருக்காக ஏதாவது ஒன்று பண்ணணும் பிரதர், ஆண்டவருக்காக ஏதாவது ஒன்று செய்யணும், ட்ராக்ஸ் கொடுக்கணும், சுவிசேஷம் சொல்லணும்னு நினைக்கிறோம். ஆனால் நம்ம ஆவி ரொம்ப சந்தோஷமாக உற்சாகமாக இருக்குது. ஆனால் அதை செய்யக்கூடாமல் எது தடை பண்ணுது தெரியுமா? நம்முடைய சரீரம் தடை பண்ணுகிறது. அதான் நம்ம நிருபங்களில் வாசிக்கிறோம், ஆவி
உற்சாகம் உள்ளதுதான். ஆனால் சரீரமும் எப்படிப்பட்டது? பலகீனம். நம்மள இன்னொரு வசனம் உண்டு, ஆவி ஆத்மாவுக்கு எதிராகவும், ஆவி மாம்சத்திற்கு எதிராகவும், மாம்சம் ஆவிக்கு எதிராகவும் ஒன்றுக்கொன்று எதிரிடையாக நியமிக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் நினைக்கலாம் உற்சாகமா நான் 50 நாள் வந்துடணும், நீங்கள் ஒரு பொருத்தனை பண்ணியிருப்பீங்க பாருங்க. ஆனால் எப்படியாவது ஒரு நாள் உங்களுக்கு என்ன ஆகும்? எங்கேயாவது போகக்கூடிய சூழ்நிலைகள் வரும். இதே தான் அந்த சீஷர்களுடைய வாழ்க்கையில் திருப்பி வந்து சொல்றாரு, நீங்கள் எப்படி ஜெபம் பண்ணணும்? விழித்திருந்து 1 மணி நேரமாவது என்னோட என்ன பண்ணக்கூடாதா? நீங்கள் ஜெபிக்க கூடாது. அதனால தான் நம்ம 1 மணி நேரம் வச்சுருக்கோம் ப்ரேயர். ஹல்லேலூயா. சரி, 2 மணி நேரம்னா 1.5 மணி நேரம்னா ரொம்ப நீங்கள் சோர்ந்து போயிருவீங்க அப்படின்னு சொல்லி மாலையில் 1 மணி நேரம் நம்ம தெய்வ சமூகத்திலேன்னு சொல்லி தான் நம்ம இந்த ப்ரேயர் ஆரம்பிக்கும் பொழுது நம்ம சொன்னோம், 1 மணி நேரமாவது விழித்திருக்க கூடாதா? உங்களை சோதனைக்கு உட்படுத்தாதபடிக்கு எப்படி ஜெபம் பண்ணுங்க? விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. நம்ம கடைசி காலத்திலே நாம் வந்திருக்கிறோம். நம்முடைய ஜெபங்கள் எப்படி இருக்கணுமா? விழித்திருந்து மிக மிக கவனத்தோடு நாம் ஆண்டவரோடு ஓடக்கூடிய ஒரு வாழ்க்கையிலே நாம் இருக்கிறோம். ஆண்டவர் நம்மை வேறு பிரித்து இருக்கிறார். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஜனங்களுக்கும் நமக்கும் ஒரு பெரிய ஒரு டிஃபரன்ஸ் இருந்தே ஆகணும். அதை எப்படி நீங்க காட்ட முடியும் அப்படின்னா, நீங்கள் ஆண்டவருக்காக வாழக்கூடிய உங்கள் வாழ்க்கை மூலமாக மாத்திரமே தான் காமிக்க முடியும். ஆமென். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? நீங்க பக்கத்து வீட்டில் எப்படி பழகுறீங்க, நீங்க அக்கம் பக்கம் உறவினர்கள் மத்தியில் நீங்க எப்படி நீங்க பழகுறீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுதான் கிறிஸ்துவின் அன்பை அவர்கள் உணர்ந்து கொள்ள முடியுமே தவிர, உங்களுடைய ஜெபங்களாலோ நீங்கள் அந்தரங்கத்தில் வடிக்கிற கண்ணீராலோ எந்த ஒரு ஜனத்தையும் நீங்கள் கர்த்தருக்குள்ள கூட்டி கொண்டு வர முடியாது. இயேசு கிறிஸ்துவை போல என்ன பண்ணணும்? நம்ம வாழ்ந்து காமிக்கணும். அப்படி வாழ்ந்து காமிக்கணும்னா நம்முடைய ஆண்டவருடைய தியானங்கள், அந்த சிலுவை பாடுகள், அவர் வைத்த அன்பை நாம் தியானித்து கொண்டே இருக்கும் பொழுது அவருடைய திவ்ய சுபாவங்கள் நமக்குள்ள வரும். ஆமென். ஆண்டவர் இந்த சீஷர்களை வந்து பார்த்துட்டு போறாரு, திருப்பி ஒரு முறை வந்து பார்க்கிறாரு. ஆனாலும் இவங்க என்ன பண்ண முடியல, இவங்களால அப்படி விழித்திருந்து ஜெபம் பண்ண முடியல. சரின்னு சொல்லி மீண்டும் போய் தாம் முன்பு செய்த அதே ஜெபத்தை செய்கிறார். ஆண்டவரே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் என்ன ஆகட்டும், நீங்கட்டும். இந்த மரண பாத்திரத்தை என்னால் தாங்க முடியல ஆண்டவரே அப்படின்னு சொல்லி பிதாவாகிய தேவன்ட்டு அவர் கதறி ஜெபிக்கிறதை நம்ம பார்க்கிறோம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில எப்போ அந்த வியர்வை துளிகள் இரத்தங்களாக, அந்த வியர்வை துளியிலிருந்து பிளட் எப்போ வெளியே வரும் அப்படின்னா, அதிகமான இரத்தங்கள் இதயத்திற்குள்ளே சென்று அது அதிக அழுத்தத்தோட, உயர் அழுத்தத்தோட இரத்த நாளங்கள் வழியா என்ன செய்யுமா, சரீரம் முழுவதும் அது பரவும். அப்படியே ஹை ப்ரெஷர், ஹை டென்ஷன்னால இந்த மூளையில இருந்து அந்த இருதயத்துக்கு போக கிடைக்கக்கூடிய சிக்னல் ஒழுங்காக கிடைக்காம பலவிதமான குழப்பங்களில் இருக்கும் பொழுது 1,00,000 பேருக்கு இதய நோய் இருந்தது அப்படின்னா இது ஒரு ஆளுக்கு கண்டிப்பாக வரும். இது இப்போ உள்ள டாக்டர்ஸும் ஒத்துக்கொள்றாங்க. நம்முடைய ஆண்டவர் இது பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்த பாடுகளின் வழியாக போவதற்கு அந்த வியாகுலப்பட்டு ஜெபிக்கும் பொழுது அவருடைய வியர்வை துளிகள் எப்படி மாறினது? இரத்தங்களாய் வெளிவந்தது. இந்த பிளட் அந்த வெசல்ஸ்குள்ள வேகமாக போகும் பொழுது அதனுடைய அழுத்தம் தாங்க முடியாம அந்த பிளட் வேகமா உள்ள போறது, அந்த சின்ன சின்ன மைக்ரோ டியூப் மாதிரி தானே இருக்கும் நம்முடைய இரத்த நாளங்கள். அது தாங்க முடியாம இன்டீரியர்ல உள்ளேயே அந்த பிளாஸ்ட் ஆகி வெடிச்சு திருப்பி சதையின் வழியா வந்து அந்த வியர்வை துளிகளாக என்ன வருது? இரத்தம் வெளியே வருது. நம்முடைய ஆண்டவர் கல்வாரி சிலுவையில் அடிக்கப்படுவதற்கு முன்பாகவே முதலாவது கெத்சமனையில் அவருடைய இரத்தம் சிந்தப்பட்டது. ஆமென். நம்முடைய ஆண்டவர் நமக்காக அவர் ஜெபத்திலே எப்படி ஜெபித்தார் தெரியுமா? பாடுகளோடு இரத்தத்தை சிந்துற அளவிற்கு அவர் ஜெபித்தார். எதற்காக? உங்களையும் என்னையும் மீட்பதற்காக. ஆமென். இந்த பாவ உலகத்திலிருந்து நம்மை மீட்பதற்காக, கர்த்தருக்காக நாம் பரிசுத்தமாய் வாழ, நம்முடைய சபையிலே, தேவ சபையிலே குடும்பமாய் கர்த்தரை ஆராதிக்க, இன்றும் அநேகரை நாம் கர்த்தருக்குள்ள சேர்க்க அவர் தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். ஆமென். மரண பரியந்தம் தாழ்த்தினார். நம்ம பைபிள்ல நம்ம வாசிக்கிறோம், அவர் சொல்றாரு, இந்த பானத்தை, இந்த மரணத்தை நான் பருகணும் அப்படின்னா கூட ஆண்டவரே அதை நான் ஏற்றுக்கொள்றேன், ஆனாலும் அப்பா உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும் என்று சொல்லி இப்படி நான் பார்க்கும் பொழுது பரலோகத்திலிருந்து ஒரு தூதன் இறங்கி வந்து அவர் ஜெபிக்கும் பொழுது அப்படியே அவரை பலப்படுத்துகிறதை நம்ம பார்க்கலாம். ஹல்லேலூயா. நம்ம லூக்கால நம்ம வாசிக்கிறோம். லூக்கா சுவிசேஷத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். லூக்கா 22ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். லூக்கா 22 அதில் இருக்கும். ஒரே நிமிஷம். வாசிங்க.
அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான். அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடே ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்தது. என் அருமையான சகோதரனே, சகோதரியே, நான் கடந்த நாட்களில் ஒரு ஊழியரோட பேசிட்டு இருந்தேன். அப்போ அந்த ஊழியர் சொன்னார், தம்பி, நம்ம எல்லாம் ஊழியம் செய்கிறோம், கர்த்தருக்காக நம்ம நிற்கிறோம், நம்மளுடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையும் கெத்சமனே தோட்டமாக மாற வேண்டும் என்றார். ஆமேன். நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் எப்படி வியாகுலப்பட்டு ஜெபித்தாரோ அதே போல அழிந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்களுக்காக நாம் வியாகுலத்தோடு ஜெபிக்க வேண்டிய நிலைமையிலே நாம் இருக்கிறோம். ஆமேன். அன்று அந்த சிலுவைக்காக அவர் வியாகுலப்பட்டு ஜெபித்தார். ஒரு தூதனை அனுப்பி ஆண்டவர் பலப்படுத்தினார். அவருடைய ஜெபத்தை கேட்டு அந்த சிலுவையிலிருந்து ஆண்டவர் பிதாவாகிய தேவன் அவருக்கு பெர்மிஷன் கொடுத்து, சரிப்பா நீ அழுதுட்ட, நீ ரொம்ப கவலைப்படுற, அதனால வேண்டான்னு சொல்லி இயேசு கிறிஸ்துக்கு தள்ளி வைக்கல. ஆண்டவர் என்ன பண்ணாரு? தூதனை அனுப்பி அவரை பலப்படுத்தினார். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, தூதனை அனுப்பி அவரை பலப்படுத்தினார். ஐயோ, என் பையன் அழுதுட்டானே. இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம் பாருங்க, ஒரு சின்ன பிரச்சனை, நம்ம பிள்ளை அழுதுட்டுன்னா என்ன பண்ண முடியாது, தாங்க முடியாது. பேரண்ட்ஸா இருக்கீங்க அப்படின்னா, உங்க பிள்ளை ஏதோ ஒரு காரியத்திற்காக ஏதோ தடுக்கி விழுந்து அழுதுட்டுன்னா, ஐயோ அம்மா அப்பான்னு என்ன பண்ணுவோம், நம்ம கத்துவோம், அழுவோம், நமக்கே அழுக வந்துடும். ஆனா பிதாவாகிய தேவன் என்னதான் அந்த குமாரன் அழுதாலுமே அதுல இருந்து அவருக்கு விலக்கு கொடுக்கல, அதுல இருந்து சரிப்பா வேண்டான்னு சொல்லல, சிலுவையை நீ அனுமதிச்சே தான் ஆகணும் என்று சொல்லி ஆண்டவருடைய சித்தம், பிதாவாகிய தேவனுடைய சித்தம் குமாரன் மூலமாக நிறைவேறியதை நம்ம பார்க்கலாம். இதே போலதான் நம்முடைய ஒவ்வொருடைய கிறிஸ்துவருடைய வாழ்க்கையிலையும், ஆண்டவரே எனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்கேன், ஆண்டவரே எனக்கு இவ்வளோ காரியங்கள் இருக்கே, என்ன இதுல இருந்து விடுதலையாக்குங்க, நீங்க ஜெபம் பண்ண வேண்டாம். இந்த பாடுகளுக்கு பிறகு உங்களுக்கு ஆண்டவர் பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். ஆமென். நீங்கள் கடந்து போகிற இந்த நிந்தனையின் பாதைகளுக்கு பிறகு, நீங்கள் கடந்து போகிற இந்த வியாதி எல்லாம் சரியான பிறகு, நீங்கள் படுகிற பிரயாசத்திற்கு பிறகு ஆண்டவர் ஒரு பெரிய நன்மையை தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிறார். ஆமென். அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக உங்களுக்கு முன்பாக ஆண்டவர் தூதனை உங்களுக்கு முன்பாக அனுப்புகிறார். ஆமென். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்மையான சகோதரனே, சகோதரியே, நீ போகிற பாதைகளிலே கர்த்தர் உன்னை பலப்படுத்த இதோ உனக்கு முன்பாக ஒரு தூதனை தேவன் அனுப்புகிறார். ஆமென். சிலுவைக்கு போகிற வரைக்கும் ஆண்டவர் பரலோகத்திலிருந்து ஒரு தூதனை அனுப்பி நம்முடைய தேவனாகி இந்த கிறிஸ்துவை பலப்படுத்தினது போல, நீங்கள் எந்தெந்த நேரத்தில் நீங்கள் வியாகுலப்பட்டு நீங்கள் அழுது ஜெபம் பண்றீங்களோ அப்பமெல்லாம் ஒரு தூதன் உங்களுக்கு இறங்கி வருவார். ஆமென். நீங்க என்னைக்கு நீங்க ஒரு தேவனுடைய சமூகத்தில் மனமடிவாகி ஒரு காரியத்திற்காக நீங்க அழுது கண்ணீர் வெடிச்சு எப்பமெல்லாம் நீங்க ஜெபம் பண்றீங்களோ அப்பமெல்லாம் ஒரு தூதன் உங்களை வந்து பலப்படுத்துவார். ஆமென். வேதாகமத்திலே வாசிக்கிறோம், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இது அருமையான தெய்வ பிள்ளைகளே, இன்னைக்கு நம்ம ரத்தம் நம்ம வேர்வை நாளுங்களிலிருந்து வராமல் இருக்கலாம், ஆனால் நீங்கள் மறைமுகமாக ஜெபத்தில் வடிக்கக்கூடிய கண்ணீருக்கு ஒரு நிச்சயமாக ஒரு பெரிய பலனை தேவன் வைத்திருக்கிறார். ஆமென். நாம் வடித்த கண்ணீர்கள் அவர் துருத்தியில் அல்லவோ அவர் வைத்திருக்கிறார். எப்படி வச்சிருக்காரு? துருத்தியில வச்சிருக்காரு. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, நீங்கள் வடித்த கண்ணீரை கர்த்தர் துருத்தியிலே வைத்திருக்கிறார். அது தேவ சமூகத்தில் இருக்கிறது. நீங்க மறந்தா கூட உங்க கண்ணீர் ஆண்டவர் சமூகத்தில் பேசிக்கொண்டே இருக்கும். ஆமென். உங்களுக்காக தூதனாக உங்க கண்ணீர் பேசும். அதற்கு நீங்க அழுது ஜெபம் பண்ணும் பொழுது உங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். உங்கள் மூலமாக எப்படி இயேசு கிறிஸ்து மூலமாக நமக்கெல்லாம் ஒரு ரட்சிப்பு கிடைச்சதோ அதே அபிஷேகத்தை, அந்த கெத்செமனே பாடுகளின் அபிஷேகத்தை உங்களுக்குள்ள வைச்சிருக்காரு. நீங்க எப்பமெல்லாம் நீங்கள் அநேக ஜனங்களுக்காக வியாகுலத்தோடு நீங்கள் ஜெபிக்கிறீங்களோ, ஆண்டவரே என் உறவினர்கள் இன்னும் கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாம இருக்காங்க, அவங்களாம் ஆண்டவருக்குள்ள வரணும்னு சொல்லி நீங்க வைராக்கியமா நீங்க ஜெபம் பண்ணும் பொழுது உங்களுடைய ஜெபங்கள் எல்லாவற்றிற்கும் ஒரு பலனை தருவார். மூன்றாவது முறை ஆண்டவர் இந்த சீஷர்களை வந்து பார்க்கிறார். அப்பவும் எப்படிதான் இருக்காங்க? அவங்க நீட்டா தூங்கிட்டு தான் இருக்காங்க, உளர்றாங்க. ஆண்டவரை பார்த்த உடனே என்னமோ சொல்றாங்க, மறுமொழி சொல்றதே அவங்களுக்கு புரிய மாட்டேங்கி, என்னத்தை நம்ம சொல்றோம் அப்படின்னு சொல்லி. இப்போ ஆண்டவர் நல்லா புரிஞ்சு கொள்றாரு, இவங்க மிகவும் துக்கம் நிறைந்தவர்களா இருக்கிறதுனால என்ன பண்றாங்க, இப்படி இருக்காங்க, இப்படி நித்திரை செய்யறாங்கிறதை ஆண்டவர் புரிந்து கொண்டார். பல வேளைகளில் நம்மால் ஜெபிக்க முடியாது, பல வேளைகளில் நம்மால் ஆண்டவரிடத்தில் நெருங்கி சேர முடியாம இருக்கலாம். ஆனால் என் தேவன் அந்த சூழ்நிலைகளையும் அவர் நன்றாகவே அறிவார். ஆமென். உங்கள் பெருமூச்சின் சத்தத்திற்கு அவர் பதில் தருவார். ஏன் தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்களின்
பெருமூச்சின் சத்தத்தை கேட்டு அவர்களை விடுதலையாக்கினார். நம்ம ரொம்ப நல்ல நேரம்னு ஜெபம் பண்ணுவோம், திடீர் நம்மளால ரொம்ப ரொம்ப மனதினுடைய அந்த அழுத்தங்களால, இந்த உலகத்தின் பாரத்தினால நம்மளால ஜெபம் பண்ண முடியாம இருக்கலாம். வியாகுலத்தோடு நீங்கள் ஆண்டவரே நினைத்து கொண்டிருக்கலாம். அதை கூட ஆண்டவர் கணக்கில் வைத்திருக்கிறார். ஆமென். ஆனா என்ன வந்தாலும் நம் தேவனாகிய கர்த்தரை மாத்திரம் நாம் முதலாவது முன்னிறுத்தும் பொழுது இந்த உலகத்தில் உள்ள எல்லா காரியங்களை தேவன் நமக்கு மிகவும் ஆசீர்வாதமாய் நடத்தி கொடுப்பார். ஆமென். உங்கள் குடும்பமாக இருக்கலாம், உங்களுடைய வேலைகளாக இருக்கலாம், உங்களுடைய எதிர்காலங்களாக இருக்கலாம், உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையாக இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ், என்ன ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, என் தேவன் உங்களுக்கு ஆசீர்வாதமாகவே நடத்தி தருவார். உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையும் கெத்செமனே அனுபவத்திற்குள்ளே வர வேண்டும். ஆமென். அவர் எப்படி வியாகுலத்தோடு நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஜெபித்தாரோ அதே ஜெப சிந்தை நமக்குள்ள வரும் பொழுது ஆண்டவர் பெரிய காரியங்களை ஜெபமுனார். அருமையான சகோதரனே சகோதரியே, நம்ம ரொம்ப 12 மணி நேரம் ஜெபிக்கிறோமா பிரதர், 6 மணி நேரம் ஜெபிக்கிறோமா அப்பதான் விடுதலை தருவாரான்னு இல்லை. நீ ஆண்டவரை நீங்கள் முழுமையமாக அறிந்து கொண்டு உங்கள் முழு விசுவாசத்தோடு, உங்கள் முழு இருதயத்தோடும், உங்கள் முழு பலத்தோடும், உங்கள் முழு ஆத்துமாவோடும் நீங்கள் அன்பு கூர்ந்து ஆண்டவர்கிட்ட கேட்கும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது அதை இமிடியேட்டா ஆண்டவர் நிறைவேற்றுவார். ஆமென். ஆண்டவர் 1 மணி நேரம் தான் ஆண்டவர் சொன்னார். 1 மணி நேரமாவது, ஒரு நாளைக்கு 1 மணி நேரமாவது நீங்கள் தேவ சமூகத்திலே நீங்கள் செலவிடும் பொழுது ஆண்டவர் 1000 மடங்காக தேவன் கூட்டி கொடுப்பார். ஆமென். நீங்கள் தேவனோடு செலவிடக்கூடிய ஒவ்வொரு மணி நேரங்களும் அது வீணாய் போகாது. உங்களை எங்கேயுமே ஆண்டவர் வெயிட் பண்ண விட மாட்டார். எந்த ஒரு இடத்துலையும் உங்களை வெயிட் பண்ண விட மாட்டார். எங்க போனாலும் உங்களுக்கு எப்படி கிடைக்கும்? முன்னுரிமை கிடைக்கும், ப்ரையாரிட்டி கிடைக்கும். அதற்கு முதல்ல நீங்க இயேசு கிறிஸ்துக்கு நீங்க ப்ரையாரிட்டி கொடுத்து நீங்க வரும் பொழுது எல்லா இடத்திலும் கர்த்தர் உங்களை ஆண்டவர் மேன்மைப்படுத்துவார். ஆமென். உங்களை மாத்திரமல்ல உங்கள் பிள்ளைகளை ஆண்டவர் மேன்மைப்படுத்துவார். ஒரு வசனம் இருக்கு, பைபிள் அழகா சொல்லியிருக்கு, நீங்க பெற்றோர்களாகிய நீங்கள் கர்த்தரை மறந்தா ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா? நான் உன்னை மறக்க மாட்டேன். யாரை மறந்துடுவேன்? உன் பிள்ளைய மறந்துடுவேன். இன்னைக்கு சொல்லலாம், என் பிள்ளை நல்லா ஜெபம் பண்றா, ஆனால் நான் அப்படின்னு தான் கொஞ்சம் இருப்பேன். ஒரு பிரதர் என்கிட்ட சொல்றாரு, பிரதர் நான் சர்ச்சுக்கு போக மாட்டேன், ஆனால் என் பிள்ளைங்களாம் கரெக்டாக போயிடுவாங்க. சண்டே ஆனால் எல்லாம் கரெக்டாக போயிடுவாங்க, என் ஒய்ஃப் எல்லாம் கரெக்டாக போயிடுவாங்க, ஆனால் நான் கொஞ்சம் வேலைக்கு போகணுமா, அது பண்ணணுமா, இது பண்ணணுமா. நான் சொன்னேன், இந்த வசனத்தை சொன்னேன், நீங்கள் கர்த்தரை தேடுற மறந்தா உங்கள் பிள்ளைகள் கர்த்தரை தேடினாலுமே நீங்கள் பண்ணுற சேட்டையினால யாரை மறந்துடுவார்? ஆண்டவர் உங்கள் பிள்ளைகளை மறந்துடுவார். அதனால வாலிபர்களாக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் ஆண்டவர் ஒரு ஸ்டேஜில் எல்லாம் தருவார், எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் தருவார். நீங்கள் யாரை தேடிக்கொண்டே இருக்கணும்? கர்த்தரை தேடிக்கொண்டே இருக்கும் பொழுது ஒருவேளை உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு கீழ்ப்படியாமல் இருந்தால் கூட ஆண்டவருடைய அன்பு அவங்களை இழுத்து கொண்டு வரும். ஆமென். இன்னைக்கு நான் தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன், உங்களுக்கு கீழ்ப்படியாமல் இருக்கலாம், உங்களுக்கு அடங்காமல் இருக்கலாம், ஆனால் நீங்கள் கர்த்தரை தேடுவதனால உங்க பிள்ளைகளை ஆண்டவர் மறக்க அநீதி உள்ள தேவன் அல்ல. ஆமென். இது தீர்க்க தரிசனமா ப்ராஃபட்டிக்கா வருது. நிச்சயமாக நாளானது வரும் பொழுது தேவ சபையிலே உங்கள் பிள்ளைகளை தேவன் ஆராதிக்க வைப்பார். ஆமென். இதே ஆலயத்திலே கர்த்தர் உங்களை மகிமைப்படுத்துவார். அவங்க எவ்வளவு பின்மாற்றத்தில் போனாலும் பரவாயில்ல, ஆண்டவருடைய ஒரு அன்பின் கயிறு அவங்களை இழுத்து அப்படியே கொண்டு வரும். ஆமென். நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு பெரிய ஒரு வல்லமை இருக்கு, இழுக்கக்கூடிய ஒரு வல்லமை. ஆமென். அந்த மீனவர்கள் ஆண்டவர் அந்த படகுல ஏறி போறாரு, ஆண்டவர் அந்த படகுல இருந்ததனால திரளான மீன்களை பிடித்தார்கள். உங்க குடும்பம் என்கிற படகுல ஆண்டவர் இருந்தா உங்களுடைய எல்லா ஆசீர்வாதங்களும் அது திரளா இருக்கும். ஆமென். அவரல்லாத ஒரு ஆசீர்வாதம் வேண்டாம். ஆண்டவர் கர்த்தர் தருகிற ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அதனோட அவர் வேதனையை கூட்டார். வேதனை இல்லாத ஒரு ஐஸ்வர்யத்திற்காக ஜெபம் பண்ணுங்க. வேதனை கொடுக்கக்கூடிய ஐஸ்வர்யங்களை இந்த உலகத்தின் ஜனங்கள் நிறைய வச்சிருக்காங்க. ஆனா அவங்க வாழ்க்கையிலலாம் போய் பார்க்கும் பொழுது கண்ணீர் வடிப்பாங்க. இன்னைக்கு நம்ம கையில கொஞ்சம் இருக்கலாம், ஆனா கர்த்தர் நம்மை மன நிறைவாய் வைத்திருக்கிறார். ஆமென். அப்படி சொல்றவங்க மாத்திரம் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்ப்போம். எல்லாரும் உற்சாகமாய் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? கெத்செமனே அனுபவம் உங்களுடைய ஜெப வாழ்க்கையில வரட்டும். அநேகரை கர்த்தரிடத்தில் நீங்கள் திருப்புங்கள். தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நாளை தினத்திலே நம்முடைய ஆண்டவர் எப்படி காட்டி கொடுக்கப்படுகிறார், அந்த யூதாஸ் காரியோத்து எப்படி நம்முடைய ஆண்டவருக்கு துரோகம் செய்கிறான் என்பதை நாம் தியானிப்போம். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு எத்தனாவது நாள்? 7வது நாள். சரி, கர்த்தர் நல்லவர். ஓகே, பரவாயில்ல. இன்றைக்கு 7வது நாள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
இன்றோடு நம்ம இந்த கடன் பிரச்சனைகள், இந்த போராட்டங்கள், கடனிலிருந்து விடுதலை, இந்த காரியத்துக்கான ஜெபங்கள், இன்றைக்கு இந்த செய்தியை கொடுத்து உங்களை நான் ஆசீர்வதித்து அனுப்ப போகிறோம். நாளைய தினத்திலிருந்து அற்புத சுகமளிக்கிற ஆராதனை. அதனால் ஆவியில், ஆத்மாவில், சரீரத்தில் எந்த பலவீனம் இருந்தாலும் சரி, கர்த்தர் உங்களுக்கு ஒரு விடுதலை தருவார். உங்களுடைய நாட்கள் வாழ வயதின் நாட்களுக்கு ஒப்பாய் மாறப்போகிறது. நல்லா அநேகருக்கு நல்ல புது புது சரீரத்தின் உறுப்புகளை கர்த்தர் உருவாக்க போகிறார். நீங்கள் பலப்பட போகிறீங்க. அதனால் கர்த்தருக்கு சித்தமான நாளைய தினத்திலிருந்து நீங்கள் முடிஞ்சால் உங்களுக்கு ஏதாவது ஒரு பலவீனமோ, உங்கள் குடும்பத்தில் ஏதோ ஒரு அற்புத சுகம் வேணும் அப்படின்னா ஒரு நேரம் நீங்கள் உபவாசம் இருந்து ஜெபிச்சு வாங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதனால் உங்களுக்கு மாத்திரம் சுகம் அப்படின்னு இல்லை, நீங்கள் யாருக்கெல்லாம் ஜெபிக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் கர்த்தர் சுகம் கொடுப்பார். அதனால் நாளைய தினத்திலிருந்து அற்புத சுகம் அளிக்கிற ஆராதனை. அதில் நம்மளுக்கு சுகம் ரொம்ப முக்கியம் தானே. ஆரோக்கியம் எத்தனை பேர் முக்கியம்னு நினைக்கிறீங்க? அதில் நல்ல ஒரு ஆரோக்கியம் தான். முதல்ல இந்த இடத்துல உட்கார்ந்து ஜெபிக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கொடுப்பார். அன்றைக்கி உங்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கும்படியாக ஆண்டவரால் ஏவப்பட்டேன். அப்போ ஆண்டவர் எனக்கு ஒரே ஒரு வார்த்தையை கொடுத்தார். அதை மாத்திரம் நான் சொல்லி நான் ஜெபிச்சுட்டு, இன்னைக்கு என்னுடைய மனைவி தான் சிறப்பு செய்தி கொடுக்க போகிறாங்க. அவங்க செய்தியை கொண்டு வருவாங்க. ஒரே ஒரு வார்த்தையினுடைய வசனத்தினுடைய முன்பாகத்தை மாத்திரம் நீங்கள் வாசிங்க. அதை வாசித்து நான் ஜெபிக்க போகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 65ஆம் அதிகாரம், 65ஆம் அதிகாரத்தினுடைய 23வது வசனத்தின் முதல் பகுதியை மட்டும் வாசிங்க போதும். அவர்கள் விருதாவாக உழைப்பதில்லை. இவ்வளவுதான். இந்த இடத்துல ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் இந்த வார்த்தையை தான் கொடுத்தார். இனி உன்னுடைய ஜனங்கள், உன்னுடைய மக்கள் விருதாவாக உழைப்பதில்லை. அல்லேலூயா. அதனால பக்கத்தில் இருக்கிறவங்களுடைய கரத்தை பிடிச்சு சொல்லுங்க, உங்க உழைப்பு விருதாவாக போகாது. அல்லேலூயா. உங்க குடும்பத்தில் உழைக்கிறவருடைய உழைப்பும் விருதாவாக போகாது. உங்க குடும்பத்தில் யாரெல்லாம் உங்களுக்கு உழைச்சி வருமானத்தை கொண்டு வராங்களோ அந்த உழைப்பு விருதாவாக போகாது. கடனுக்கு போகாது, வட்டிக்கு போகாது, நோய் நொடிகளுக்கு போகாதபடி கர்த்தர் அந்த வருமானங்களை எல்லாம் ஆசீர்வாதமாய் ஆசீர்வதித்து தரப்போகிறார். ஒரு நிமிடம் எழுந்து நிற்போம். செய்திக்காகவும் இந்த வசனத்தின்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும்படியாகவும் நான் ஜெபிக்க போகிறேன். அதனால் எல்லாருடைய கடன்களை எல்லாம் கர்த்தர் மாற்றப் போகிறார். இழந்த பணத்தை எல்லாம் கொடுக்க போகிறார். உங்கள் வாழ்க்கையினுடைய எல்லா சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றி, நீங்கள் இன்னைக்கு இருக்கிற நிலைமையை பார்க்கல, உங்களுடைய நிலைமைகள் எல்லாம் மாறப்போகுது. இன்னைக்கு நிறைவாக நீங்கள் ஜெபிக்கணும். ஆண்டவரே, என்னுடைய சூழ்நிலைகள் எல்லாம் மாற்றுங்கப்பா, என் நிலைமையெல்லாம் மாற்றுங்க. கடந்த நாட்களில் எத்தனையோ எங்களுடைய உழைப்பெல்லாம் விருதாவாக போனது. இனி நீங்கள் வாக்கு கொடுத்துட்டீங்க, எங்கள் உழைப்பு விருதாவாக போகக்கூடாது. எங்கள் குடும்பத்தில், உங்கள் குடும்பத்தில் உழைக்கிற கணவரோ, உங்களுடைய தகப்பனாரோ, உங்களுடைய மனைவி யாராக இருந்தாலும் சரி, யாருடைய உழைப்பு, உங்களுடைய பிள்ளைகளுடைய உழைப்பு விருதாகவாக போகாதபடி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்ப்போம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. எல்லாரும் ஜெபிக்க ஆரம்பிங்க. ஒரு நல்ல ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் உங்கள் மேலே வைக்க போகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், இந்நாளில் இருக்கிறபடி ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை கர்த்தர் வைக்க போகிறார். இன்னைக்கு நீங்க ஜெபிக்கிற ஜெபத்தில் இவ்வளவு நாள் நீங்க உழைத்து உங்க வருமானத்தினால உங்களுடைய குடும்பத்தை நீங்க நடத்தி கொண்டு இருந்தீங்க. ஆனா கர்த்தர் தெளிவா சொல்லக்கூடிய ஒரு காரியம், எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவருடைய கரத்தினாலே ஆகும். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய உழைப்பெல்லாம் இனி விருதாவாக போகாது. உங்களுடைய பணம் விருதாவாக செலவழியாது. ஓ, கர்த்தர் எல்லார் மீது அந்த ஒரு ஆசீர்வாதத்தை வைக்கிற நல்ல கரங்களை தட்டுங்க பார்ப்போம். ஒரு நல்ல ஒரு ஐஸ்வர்யத்தின் அபிஷேகத்தை வைத்து எல்லா கடன் பிரச்சனைகள், போராட்டங்களில் இருந்து தேவன் ஒரு விடுதலையை கொடுக்கிறார். கிருபையாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த வசனத்தின்படியே உம்முடைய ஜனங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். இப்பொழுது கேட்க போகிற வார்த்தை இங்க வந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் அது பிரயோஜனமாக இருக்கட்டும். தேவ மகிமையின் கூட கரம் கூட இருப்பதாக இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கரங்களை தட்டி நான் வரவேற்போம். உட்காருங்க, எல்லாரும் உட்காருங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு 7வது நாள். இந்த 50 நாள் ப்ரேயரில், இந்த 7வது நாள் ப்ரேயரில் கர்த்தருடைய சமூகத்துக்கு நேராக கடந்து வந்திருக்கிற உங்கள் ஒருவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நாளிலும் கூட
கடன் பிரச்சனைக்காக என்ன செய்தோம், நம்ம அதிகமாக ப்ரேயர் பண்ணிகிட்ருக்கோம். கடன் பிரச்சனை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதத்தில் இருக்குது. யாரை பார்த்தாலும் என்ன செய்வாங்க, சிலவங்க பெரிய ஆளாக இருப்பாங்க, ஆனால் லாஸ்ட்டு முடியும் போது அவங்களோட பிரச்சனைக்கு எதுக்காக ப்ரேயர் பண்ணணும் அப்படின்னு கேட்டால் அவங்க கடன் பிரச்சனையை அதிகமாக சொல்லுவாங்க. கொஞ்சமாக இருக்கவங்க ஒரு 1000 ரூபாய் சொல்லுவாங்க, சிலவங்க என்ன சொல்லுவாங்க ஒரு 10,000 சொல்லுவாங்க, அப்புறம் பெரிய பெரிய லெவலில் போகும்போது ஒரு லட்சம் இருக்குங்க, கோடி இருக்குங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் கர்த்தர் என்ன செய்ய போகிறார் இந்த நாளில், சின்ன பாவனாலும் சரி பெரிய பாவனாலும் சரி கர்த்தர் என்ன செய்வார், எல்லாவற்றையும் கடலின் ஆழத்தில் போடுகிறவர். இன்றைக்கு இந்த ஆன்லைன் மூலமாக பார்த்து கொண்டு இருக்கிற கர்த்தருடைய சமூகத்துக்கு நேராக கடந்து வந்திருக்க உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய கடனாக இருந்தாலும் கர்த்தர் அந்த மொத்த கடனையும் கர்த்தர் இன்னைக்கு அடைத்து தீர்க்க போகிறார். கரங்களை தட்டுவோமா? அதனால் என்ன தலைப்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜோம் பண்ணிகிட்டு இருக்கும்போது கர்த்தர் சொன்னார், கடன் பட்டவர்கள் பாக்கியவான்கள். கையில் கொடுத்து சொல்லுங்கள் பக்கத்தில், கடன் பட்டவர்கள் நீங்கள் பாக்கியவான்கள். உங்களுடைய சொத்துகள், உங்களுடைய பொருள், நகை, பணம் எல்லாம் நீங்கள் இழந்திருக்கலாம். அது ஒரு வகையான ஒரு கடன் தான். ஆண்டவரே என் வாழ்க்கையில் இன்னும் நடக்கலையே அப்படின்ட்டு. ஆனால் நம்ம அநேகர்கிட்ட வாங்கி நம்ம கடன் பட்டிருக்கோம். அதனால் கர்த்தர் உங்களோடு கூட நெருங்கி இருக்கிறார். நீங்கள் கர்த்தரோட நெருங்கி இருக்கீங்க. அதற்காக நம்ம என்ன சொல்ல போகிறோம், கரங்களை தட்டி நன்றி சொல்ல போகிறோம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவருடைய இடத்துல அன்பு குரலுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கும். உலக பிரகாரமான காரியங்களுக்கு எப்படி நடக்கும் அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் ஒரு குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் தான் கர்த்தரை ரொம்ப ஏற்றுக்கொண்டிருப்பாங்க. அவங்க பிள்ளைகளுக்கு கடனை வாங்கி வச்சுருப்பாங்க, அப்படி இல்லாட்டா அவருடைய கணவன் வாங்கி வச்சுருப்பாங்க, அல்லது அவங்க மனைவி வாங்கி வச்சுருப்பாங்க. அன்றைக்கி ஒருத்தங்க சொல்லுதாங்க, நான் தான் என்ன செஞ்சுட்டேன், எங்கள் கணவர் வேண்டான்னார், நான் மகளிர் குழுவில் நான் தலைவியாக இருந்தேன், அதனால் யாரெல்லாம் யாரெல்லாம் கடன் வாங்கலையே அந்த கடனெல்லாம் எனக்கே தாங்கன்னு சொல்லி மொத்தமாக வாங்கிட்டேன், இப்போ எப்படி நான் மீள போகிறேன்னு தெரியலை அப்படின்னாங்க. அப்போ இந்த நாட்களில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்தில் அந்த கடனில் என்ன செய்தாங்க, சிக்கி தவித்துட்ருக்காங்க. ஆனால் கர்த்தர் சொல்லுதாரு, நிச்சயமாக நான் மொத்த கடனையும் நான் என்ன செய்ய போகிறேன், மன்னிக்க போகிறேன், மறக்க போகிறேன், இழந்ததையெல்லாம் நான் 1000 மடங்காக திருப்பி என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கொடுக்க போகிறேன். அவங்களுக்கு மாத்திரமல்ல அவங்கள் நிமித்தம் அநேகரை ஆசீர்வதிக்க போகிறேன். எடுத்து வாசிப்போமா? லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 41வது வசனம். ஆமேன், ஹல்லேலூயா. ஒரு இடத்துல 2 பேர் கடன் பட்டிருக்காங்க. ஒருத்தன் எவ்வளவு? 500 வெள்ளிக்காசு. ஒருத்தன் எவ்வளவு? 50 வெள்ளிக்காசு. ஆனால் அவங்களுக்கு கொடுப்பதற்கு நிர்வாகம் இல்லாத காரணத்தினால அந்த ராஜா என்ன செய்தார், முதலாளி மன்னிக்கிறார். ஆனால் அவன் மன்னிக்கும் பொழுது யார் அவனிடத்தில் அதிகமாக அன்பு கூறுவான்? அதில் நம்ம பார்க்குறோம் 7ஆம் அதிகாரம் 43வது வசனத்தில், ஆமேன் ஆமேன். போதும். இதில் நம்ம பார்க்குறோம், யாருக்கு கடன் அதிகமாக இருக்கோ அவங்களுக்கு கர்த்தர் மன்னிக்கும் பொழுது அவங்க தான் என்ன செய்வாங்க, அவர் மேலே ரொம்ப அன்பு கூறுவாங்க. இந்த நாளில் நீங்கள் அதிக கடனாக இருக்கலாம், லட்சம் இருக்கலாம், கோடி இருக்கலாம். நிச்சயமாக கர்த்தர் இந்த நாளில் என்ன செய்ய போகிறாரு, மொத்த கடனையும் கர்த்தர் மன்னித்து உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்வார், அதிகமாக அவரிடத்தில் அன்பு கூறக்கூடிய கிருபையை உங்களுக்கு நிச்சயமாக எந்த வழியில் எப்படி யார் மூலமாக எப்படி உங்களுக்கு தர வேண்டுமோ அது கர்த்தர் சரியாய் கரெக்டாக என்ன செய்வார், கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். 2வது நம்ம பார்க்கும் பொழுது லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 6வது வசனம். ஆமேன். போதும். இதில் நம்ம பார்க்குறோம், ஒருத்தன் என்ன செய்தான், ஒரு சிநேகிதன், இவன் சிநேகிதன் இவன் வீட்டுக்கு வந்தது நிமித்தம் இவன்கிட்ட ஒன்றும் இல்லைன்னு சொல்லி அவனுடைய சிநேகிதன்கிட்ட போய் என்ன செய்தான், கடன் கேட்கான். அது 3 அப்பங்கள் எனக்கு கடனாக தர வேண்டும் என்று சொல்லி. நான் நினைக்கேன் பிதா குமாரன் பரிசுத்த ஆவி ஏசப்பாட்ட போய் தான் அவன் என்ன செய்தான்,
அவன் ரொம்ப சிநேகிதனாக இருந்ததுனால வருந்தி என்ன செய்தான் போய் கேட்கான். ஆனால் கர்த்தர் சொல்லுதாரு, நம்ம கானானிய ஸ்திரியை சொன்ன மாதிரி என்னுடைய பிள்ளைகளுக்கு தான் இருக்குது, நான் நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதில்லைன்னு சொன்ன மாதிரி இவர் சொல்லுதாரு, என் பிள்ளைலாம் என்ன செய்தாங்க படுத்து நாங்கள் தூங்கிட்டு இருக்கோம் சந்தோஷமாக, சீக்கிரம் நீ என்ன செய்யாத, நீ வராதன்னு சொல்லி அவர் சொல்லுதாரு. ஆனாலும் வருந்தி கேட்டது நிமித்தம். அப்போ இந்த நாட்களில் அநேக நேரம் ஆலயத்துக்கு வரலாம், அநேக நேரம் இன்னும் ஆசீர்வாதம் கிடைக்கலப்பா, இன்னும் என்னுடைய எதிர்பார்த்து கொண்டு நன்மைகள் எனக்கு கிடைக்கல நீங்கள் நினைக்கலாம். ஆனால் நீங்கள் வருந்தி வருந்தி அவருடைய சமூகத்துக்கு நேராக எந்த பாடுகள், வேதனைகள், அவமானங்கள், நெருக்கங்கள், பலகீனங்கள், உபத்திரவங்கள், கண்ணீர்கள், வேதனைகள் இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட நான் பின்வாங்க மாட்டேன், நான் மீண்டும் மீண்டும் அவருடைய ஆலயத்தில் போய் நின்றுக்கிட்டே இருப்பேன்னு சொல்லி நிற்கும் பொழுது கர்த்தர் ஒரு நாள் நினைச்சுவார். நிச்சயமாக அவர் மனம் இறங்குகிற தேவன், அவர் மனதுருகிற தெய்வம், அவர் மன்னிக்கிற தெய்வம். நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் பரிபூர்ணமான இந்த 7வது நாள் ஒரு பரிபூர்ணமான ஒரு ஆசீர்வாதத்தினால கர்த்தர் நினைச்சுவார், நிரப்புவார். அந்த அப்பம் அப்படின்னு சொல்லும்போது அவருடைய வார்த்தையினால் உங்களை நிரப்புவார். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அவருடைய சமூகத்துக்கு வந்துக்கிட்டே இருங்க. கர்த்தர் அவருடைய அப்பங்களை அனுப்புவார், வார்த்தையை அனுப்புவார். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்வார், நீ உங்களுக்கு மாத்திரமல்ல உங்கள் சிநேகிதர்களுக்கு கொடுக்கக்கூடிய அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்வார், நன்மைகளை தர அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, ஒரு வெளிநாட்டில் ஒரு பெரிய ஒரு ஊழியர், அப்போ அந்த ஊழியர் என்ன செய்வார்னா, அவருக்கு ஐஸ்டண்டாக ஒரு ஊழியர் இருப்பார். அப்போ அவர் எப்பொழுதும் அவருக்கு இந்த பெரிய ஊழியர் கூடிய எங்கேனாலும் என்ன செய்வார், அவரை கூட்டு போவார். ஆனால் அவருக்கு அவர் என்ன செய்யணும், செய்தி கொடுக்கும்போது இருமல் வந்துச்சுன்னா தண்ணி கலர் கொடுக்கணும், அவர் பேக்கை தூக்கிட்டு போகணும், அவர் செருப்பை என்ன செய்யணும் கரெக்டாக, ஏதோ ஒரு மேடையில் நிற்கிறாருன்னா அவருக்கு பின்னாடி என்ன செய்யணும், எல்லாவற்றையும் அவர் கரெக்டாக அவரை கவனிக்கணும், எல்லா காரியத்தையும் செய்து கொண்டே இருந்தார். அப்போ நிறைய அவருக்கு சில நேரம் சோர்வு வரும், பலகீனம் வரும், குடும்பங்கள் 1000 பிரச்சனை இருக்கும். ஆனாலும் அவர் அந்த ஊழியக்காருக்கு செய்த பணிவிட என்ன செய்வார், கரெக்டாக செய்துக்கிட்டே இருப்பார். நிறைய பேர் சொல்லுவாங்க, நீ இவ்வளவு பலகீனத்திலையும் இவ்வளவு வருத்தத்திலையும் என்ன செய்த, நீ அவருக்கு கூட நீ போய்கிட்டே இருக்கியே, அவர் தான் பெரிய ஸ்டேஜில் என்ன செய்தார், மேடையில் பேசிக்கிட்டே இருக்கார், உனக்கு அதில் என்ன பயன், என்ன உனக்கு பலன் அப்படின்ட்டு. அவர் சொன்னாரா, இல்லை இந்த வருத்தத்துலேயும் நான் கர்த்தரை நம்பி இருக்கும்போது நிச்சயமாக ஒரு நாள் என்னை கர்த்தர் என்னைய ஆசீர்வதிப்பார்னு சொல்லி. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா ரொம்ப காலம் அவர் கூட 10-15 வருஷம் ஊழியத்தில் போய்கொண்டே இருக்கார். திடீர்னு ஒரு நாள் ஒரு பெரிய ஒரு திரளான ஒரு கூட்டம், 50,000 பேர், 1,00,000 பேர் அப்படி கூடிக்கிட்டே போகுது. ஒரு ட்ரிப் ஒரு 4 லட்சம் கூடியிருக்கவங்க மத்தியில் செய்து கொடுக்கக்கூடிய சூழ்நிலை வரும் பொழுது அந்த ஊழியக்காரு அந்த வேலைக்காரை கூப்பிட்டு சொன்னாராம், தம்பி நீ இவ்வளவு நாள் என் கூட இருக்க, ஆனால் இன்றைக்கு கொடுப்பதற்கு எனக்கு தகுதி இல்லை, இந்த ஸ்டேஜில் கொடுப்பதற்கு நீ தான் என்ன செய்யணும், செய்து கொடுக்கணும். அவருக்கு அப்படி தூக்கி வாரி போட்டுச்சாமா. இல்லையா, இவ்வளோ பெரிய கூட்டத்தில் நான் ஒரு சின்ன கூட்டத்தில் கூட நான் பேசுவேன், ஆனால் இவ்வளோ பெரிய கூட்டத்தில் நான் பேச மாட்டேன். இல்லை நீ போ, நீ பேசுனா பின்னாடி உனக்காக ஜெபிக்கன்னு சொல்லும்போது அற்புத அடையாளங்கள் அப்படி நடந்ததான். ஒரு சாட்சியாக ஒரு புஸ்தகத்தில் நம்ம வாசித்து பார்த்தேன். அதனால் நிச்சயமாக இந்த நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ வருத்தங்கள் இருக்கலாம், பாடுகள் இருக்கலாம், ஆனால் கர்த்தருடைய சமூகத்துக்கு அவருடைய ஆலயத்துக்கு வருவதை நீங்கள் விடாதபடி வரும்பொழுது நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்ப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலாக ஒரு நாள் வரும். நீங்கள் நினைத்து பாராத நேரத்தில் கர்த்தர் உங்களை உயர்த்தி என்ன செய்வார், உங்களை இருதயங்களை அதிசயப்பட்டு பூரிக்கும்படியாக உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். அதில் 9வது வசனத்தை வாசிப்போம். லூக்கா 11:9. அவ்வளோதான், சொல்லுங்கள். கேளுங்கள் உங்களுக்கு, ஆமேன், கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். நிச்சயமாக நீங்கள் ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய சமூகத்தில் அவரை தட்டிக்கொண்டே இருங்க. அவருடைய இதய கதவை நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்வார், அற்புதங்களை செய்வார். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும், கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். இந்த நாட்களில் எந்த கடன் பிரச்சனை எந்த காரியத்தில் இருந்தாலும் பரவாயில்ல, கர்த்தர் இந்த உலகத்தை ஒரே வார்த்தையினால் உருவாக்குனவருக்கு உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கடன் பிரச்சனையெல்லாம் ஒரு தூசி தான். ஒரு செகண்டில் கர்த்தர் உங்களை மாற்றி என்ன செய்வார், மகிமையின் மேல் மகிமையாய் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்றுவார். 3வதாக ஒரு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தையை சொல்லி அந்த சம்பவத்தை நம்ம நிறைவு செய்வோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 20வது வசனம். லூக்கா 15. ஆமேன், ஹல்லேலூயா. இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச சம்பவம். இளையகுமாரன் தகப்பன் கொடுத்த ஆஸ்தி எல்லாம் என்ன செய்தான்,
ஒரு புத்தி இல்லாமல், ஒரு அறிவு இல்லாமல், ஞானம் இல்லாமல் எல்லாவற்றையும் என்ன செய்தான்? அழித்து போயிடும். நிறைய பேர் சொல்லுவாங்க, நீங்கள் கிறிஸ்தவங்க தானே, நீங்கள் ஏன் இவ்வளோ லோன் வாங்கினீங்க, நீங்கள் ஏன் இவ்வளோ கடன் வாங்கினீங்க, அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ண உங்களுக்கு ஏன் அறிவு இல்லை, புத்தி இல்லைன்னு சொல்லி உலகத்தான காட்டிலும் கிறிஸ்தவர்கள் அதிகமாக என்ன செய்வாங்க? பேசுவாங்க. ஆனால் இந்த உலகத்தில் இருக்கிறதுனால நம்ம என்ன செய்தோம்? அநேக நேரங்களில் நம்மளுடைய தேவைகளுக்காக நம்மளை தேவைகளை மிஞ்சி என்ன செய்தோம்? நம்மளை அறியாதபடி என்ன செய்தோம்? சூழ்நிலையில் வாங்கக்கூடிய சூழ்நிலை, ஒரு திருமணம், பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டணும், ஏதோ ஒரு உடம்பு சரியில்லை, ஏதோ ஒரு காரியத்துக்கு வாங்கி என்ன ஆயிடுறது? மென்மேலே அது என்ன செய்யுது? வளர்ந்து கொண்டே போகிறது. ஆனால் அந்த கடனிலிருந்து கர்த்தர் என்ன செய்வார்? நிச்சயமாக விடுதலை கொடுப்பார். அதற்கு முதலாவது செய்ய வேண்டிய காரியம் என்ன செய்யணும்? நம்ம எழுந்து புறப்பட்டு கர்த்தருடைய ஆலயத்துக்கு நேராக தகப்பன் வீட்டுக்கு நீங்கள் வர வேண்டும். தகப்பன் வீட்டுக்கு நீங்கள் வந்துட்டீங்கன்னா போதும், அவர் ஓடி வந்து மனதுருகி அவன் கழுத்தை கட்டி கொண்டு முத்தம் செய்தார். முதலாவது கர்த்தர் என்ன செய்வார்? நீங்கள் எவ்வளோ கடன் பிரச்சனை இருந்தாலும் சரி, நீங்கள் எவ்வளவுக்கு அறிவு இல்லாமல், புத்தி இல்லாமல், ஞானம் இல்லாமல் எந்த காரியத்தை நீங்கள் எப்படி செஞ்சுதான் சரி, அவர் அட்வைஸ் பண்ணுகிற தேவன் அல்ல. உலகம் நம்மளை அட்வைஸ் பண்ணும், ஏன் இப்படி பண்ணீங்க, எதுக்கு இப்படி செஞ்சீங்கன்னு கேட்கும். ஆனால் கர்த்தர் சமூகத்துக்கு நேராக நம்ம எழுந்து புறப்பட்டு வரும்பொழுது கர்த்தருடைய நம்ம பாவங்கள், அக்கிரமங்கள், அநியாயங்கள் எல்லாவற்றையும் சிலுவையில் சுமந்தது நிமித்தம், நம்மளை தாயின்களை உருவாக்கும் நேரம் நம்மளை தெரிந்து கொண்டது நிமித்தம், உன் பேரை பெருமைப்படுத்தி நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் என்று வாக்கு பண்ணின கர்த்தர், அவர் வாக்கு மாறாதவர், உண்மையுள்ளவர். நிச்சயமாக கர்த்தர் நினைச்சுவார், நம்மளை அதிகமாக ஆசீர்வதிப்பார். நம்ம எழுந்து புறப்பட்டு அந்த இளையகுமார் என்ன செஞ்சான்? தன்னுடைய தகப்பன் வீட்டுக்கு, ஆலயமாகி அவர் தகப்பன் வீட்டுக்கு வரும்பொழுது கர்த்தர் என்ன செய்தார்? முத்தம் கொடுக்கிறார். வேற ஒரு வார்த்தையும் பேசலை. என் பிள்ளை என்கிட்ட வந்துட்டான், அது போகும், அது எனக்கு போதும். அப்புறம் ரெண்டாவது என்ன செய்தார்? உயர்ந்த ஒரு வஸ்திரத்தை கொடுக்கிறார், கைக்கு நல்ல மோதிரத்தை கொடுக்கிறார், கால்களுக்கு நல்ல ஒரு பாதரட்சை. அது மாத்திரமல்ல, ஒரு கொழுத்த கன்றுக்குட்டியை அடித்து என்ன செய்தார்? விருந்து கொடுக்கிறார். கர்த்தர் அதுதான் எதிர்பார்க்க. இன்னும் அநேக ஜனங்கள் பாவத்திலையும் சாபத்தில் இருக்கிற மக்கள், கடன் பிரச்சனை இருக்கிற மக்களுக்கு நீங்கள் அவங்களை அட்வைஸ் பண்ண வேண்டிய தேவையில்லை, நீங்கள் ஆலயத்துக்கு மட்டும் வாங்கன்னு சொல்லுங்கள். நிறைய பேர் நான் பார்ப்பேன், அவ்வளோ பிரச்சனையே சொல்லுவாங்க. இதெல்லாம் சாதாரண காரியம், இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஏன் எதுக்கு நம்ம அட்வைஸ் பண்ணக்கூடிய காரியமே ஒன்றுமே இல்லை. நீங்கள் ஆலயத்துக்கு மட்டும் வாங்க, வந்து பாருங்கள், உங்களுக்கு கர்த்தர் ஒரு அற்புதம் செய்வார். அப்படி எத்தனையோ ஜனங்களுக்கு கர்த்தர் என்ன செஞ்சுருக்காரு? அற்புதத்தை செய்திருக்கிறார். ஒரே ஒரு உண்மையான ஒரு சாட்சி, நம்ம சர்ச்சுக்குன்னு அவங்க வரல, ஆனால் கண்டிப்பாக அவங்க சொல்லியிருக்காங்க. ஆமாம், ஒரு தடவை வந்திருக்காங்க, ஒரு ஊழியர் வந்திருக்கும்போது இங்கே வந்தாங்க, ஜெபம் பண்ணிட்டு போனாங்க. அவங்க வாழ்க்கையில் தொடர்ந்து என்ன செஞ்சிட்டாங்க? பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை, ஞானமாக செயல்பட்டுக்கிட்டே வந்தாங்க. ஆனால் மொத்தமாக ஒரு நேரம் வந்து என்ன செஞ்சுட்டு சத்துருவானவன் கடன் பிரச்சனையில் மூழ்க வச்சுட்டான். அப்போ அவங்க வீட்டை போய் பார்த்தோம் நாங்கள். கீழே 4 வீடு வாடகைக்கு விட்ருக்காங்க, அதுக்கு மேலே 4 வீடு, அதுக்கு மேலே வீடு, அதுக்கு மேலே அந்த மொட்டை மாடியில் போய் நாங்கள் என்ன செஞ்சோம்? ப்ரேயர் பண்ணிட்டு வந்தோம். அப்போ அவங்க சொன்னாங்க, நான் கைச்சம் ரிட்டையர்டு, என்னுடைய கணவர் மிலிட்ரி ரிட்டையர்டு. ஆனால் நான் என்ன செஞ்சோம்? எல்லாமே பிளானாக பண்ணிக்கிட்டே இருந்தோம். ஒவ்வொரு இடத்துல இடம் வாங்கணும், இன்னொரு சின்ன ஒரு வீடு வாங்கணும், ஒரு ஓட்டு வீடு. இதை நாங்கள் பிளானாக போட்டு என்ன செஞ்சிட்டோம்? கோடிக்கணக்கில் மிக அருமையாக, திறமையாக, அழகாக என்ன செஞ்சோம்? நேர்த்தியாக கட்டி கொண்டு வந்தோம். ஆனால் இப்போ என்ன ஆகிட்டு? கடன் மேலே கடன் ஆனதுனால கடன்காரர்கள் என்ன செஞ்சிட்டாங்க? எங்கள் வீட்டுக்கு வந்து என்ன செய்தாங்க? உட்காந்துருக்காங்க. என்ன செய்யணும் தெரியலை, நானும் எவ்வளவோ முயற்சி எடுத்துட்டோம், பிரயாசப்பட்டுட்டோம்னு கண்ணீரோடு அவங்க சொன்னாங்க. ரொம்ப எனக்கு மன வேதனையாக இருந்துச்சு. இவ்வளோ அழகான வீட்டை விட்டுறக்கூடாதே, ஒரு சின்ன வீட்டெல்லாம் நம்ம இது பண்ணால் கூட பரவாயில்ல, அந்த வீடுகளை வச்சு இந்த வீட்டை காப்பாற்றலான்னு பார்த்தா காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை. அப்போ நாங்கள் சொன்னோம், நீங்கள் கவலைப்படாதீங்க, இந்த பத்திரம் எங்கே இருந்தாலும் கர்த்தர் என்ன செய்வார்? கொண்டு வருவார். நம்ம ஜெபம் பண்ணுவோன்னு சொல்லி ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தோம் தொடர்ந்து. ஒரு நாள் திடீர்னு எனக்கு ஃபோன் அடித்தாங்க. ஃபோன் அடித்து சொன்னாங்க, ஜோதி, கடன்காரங்க எல்லாம் காரில் வந்து இறங்கிட்டாங்க, அவங்க சொந்த பந்தம்லாம். அவங்க வீடு நல்ல பெரிய வீடு, ஹாலில் வந்து எல்லோரும் செருப்பு எல்லாம் சின்ன குழந்தைகளோடு வந்து எல்லாம் இறங்கி எல்லோரும் உட்காந்துருக்காங்க. வந்து 2-3 மணி நேரம் ஆகிட்டோன்னு அவங்க என்ன செய்யலை? கிளம்பலை. எங்களுக்கு கொடுக்க வேண்டிய நீ லட்சத்தை கொடுக்கியா இல்லையா அப்படின்னு சொல்லி உட்காந்துட்டு வீட்டை விட்டு என்ன செய்ய மாட்டுக்காங்க? போக மாட்டுக்காங்க. என்ன பண்ணுன்னே எனக்கு தெரியலை. நான் வந்து இப்போ வெளியில் வந்து ஓரமாக நின்று ஒரு சந்தில் கிட்ட ஒரு இருட்டான ஒரு இடத்துல நின்று உங்களுக்கு நான் ஃபோன் அடிக்கேன், ஜோம் பண்ணுங்கண்ணா. கர்த்தர் சொன்னார், நீ தைரியமாக சொல்லு, இன்னும் 1 மணி நேரத்துக்குள்ள உங்கள் வீட்டை விட்டு அவங்க போயிடுவாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, நம்ப முடியலை, 6 மணிக்கு வந்தாங்க, மணி 9 ஆகிட்டு. இப்போ சொல்லுதாங்க, எல்லோரும் பெட்ரூமுக்கு போங்க, எல்லோரும் போய் படுங்க, ஆர்டர் பண்ணுவோம், சாப்பாடு வரட்டும், டிஃபன் சாப்பிடுவோம், எல்லோரும் இங்கே தான் இருக்கணும், யாரும் நம்ம போகக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப ரகலை பண்ணுதாங்க. பக்கத்தில் இருக்கவங்களாம் பார்க்காங்க. நான் என்ன பண்ணனே எனக்கு தெரியலை அப்படின்னு சொன்னாங்க. 1 மணி நேரத்தில் போயிடுவாங்க, நடக்கும் பாருங்கள். இப்போ 1 மணி நேரத்துக்குள்ள அவங்க உங்கள் வீட்டை விட்டு போயிடுவாங்க, நம்ம ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் ப்ரேயர் பண்ணோம். கரெக்டாக ஒரு 10 மணிக்கு ஃபோன் பண்ணாங்க, ஜோதி நீங்கள் சொன்ன மாதிரி 1 மணி நேரத்துக்குள்ள
வாங்க வாங்க போவோம், இதுக்கு மேலே நம்ம இருக்கண்டாம் போவோம்னு சொல்லிட்டு எல்லாரும் என்ன செஞ்சிட்டாங்களாமா, கிளம்பி போயிட்டாங்களாம். அப்போ எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு, எப்படி நடந்துச்சு அப்படின்னு நான் கேட்டேன். பக்கத்தில் இவங்களை நேசிக்கவங்க, அடுத்த தெருவில் இருக்கவங்க இதை கேள்விப்பட்டு ஃபோன் அடித்து போலீஸுக்கு ஃபோன் அடித்தாங்களாம். இப்படி ஒருத்தங்க வந்து அவங்கள ரொம்ப தொந்தரவு பண்ணிகிட்டு இருக்காங்க, ஒரு கூட்டமே அவங்க வீட்டில் மேலே இருந்து ரகலை பண்ணிகிட்டு இருக்காங்க, அந்த வீட்டுக்காரங்க ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொல்லி ஃபோன் அடிச்சிருக்காங்க. போலீஸ்காரங்க உடனே காரில் வந்து இறங்கியிருக்காங்க. எல்லாவனும் வெளியில் வாரியா வரலையான்னு சொன்னோன்னே அவ்வளோ பேரும் பயந்துடுச்சு. என்ன செஞ்சாங்களாமா, இனிமேல் எது ஒன்றாலும் இந்த வீட்டு வாசல் பக்கம் நீங்கள் வரக்கூடாது, நம்ம ஸ்டேஷனுக்கு தான் வரணும்னு சொல்லிட்டாங்களாம். அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறம் சொன்னாங்க, அந்த பெரிய வீட்டை நாங்கள் காப்பாற்றி அந்த பத்திரம் எங்களுடைய கரங்களில் கிடைத்ததுன்னு. கரங்களை தட்டுவோமா. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. நம்ம கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வார்த்தை நிச்சயமாக அது அவருடைய வார்த்தை. அவர் வெட்கப்படுத்த தேவனே அல்ல, அவரை நோக்கி பார்க்குறவங்களை பிரகாசிக்கப்படுகிற தேவன். இந்த நாட்களில் எந்த சூழ்நிலை நீங்கள் எத்தனை கோடியாக இருந்தாலும் சரி, லட்சமாக இருந்தாலும் சரி, அதெல்லாம் கர்த்தருடைய பார்வையில் அற்ப காரியம். இந்த நாளில் கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். நிச்சயமாக இந்த கடன் பிரச்சனையிலிருந்து கர்த்தர் விடுதலையை கொடுப்பார். நிச்சயமாக அந்த விடுதலையை கொடுக்கிறது மாத்திரமல்ல, எப்படி அந்த இளையகுமாரன் கர்த்தருடைய ஆலயத்துக்கு அவன் மனமாறி திருந்தி வந்த பொழுது அவர் கழுத்தை கட்டிக்கொண்டு மனதுருகி ஓடி போய் அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு முத்தமிட்டாரோ, அதே போல் கர்த்தர் உங்களை முத்தமிடுவார். அவர் வந்து உங்களை அசட்டை பண்ணுகிற தேவன் அல்ல. அவருடைய சமூகத்துக்கு வருகிற ஒருவனை நான் புறம்பே தள்ள மாட்டேன் என்று வாக்கு கொடுத்த கர்த்தர். எப்பேற்பட்ட பாவியாக இருந்தாலும், எப்பேற்பட்ட நம்ம சூழ்நிலையில் அவருக்கு விரோதமான காரியத்தை நம்ம அறிந்தும் தெரிந்தும் தெரியாமலும் புரிந்தும் புரியாமலும் செய்தாலும், இன்றைக்கு அவருடைய சமூகத்துக்கு நேராக அந்த ஆன்லைனில் பார்த்து கொண்டு பிஸ்னஸ் காரியங்களாக இருக்கலாம், குடும்ப காரியங்களாக இருக்கலாம், நான் தேவைக்கு தானே வாங்கினேன், ஆனால் என் குடும்பத்தில் என் சமாதானத்தை இழந்துட்டேன், இந்த அவமானத்தை சுமந்து கொண்டு இருக்கேன் நீங்கள் நினைக்கலாம். ஆனால் கர்த்தர் இந்த கல்வாரி சிலுவையில் அந்த அவமானத்தை, அந்த துக்கத்தை எல்லாம் அவர் சுமந்து விட்டார். ஆசீர்வாதத்தை உங்களை வைத்து அந்த ஆசீர்வாதத்தை வாங்குவதற்காக கர்த்தருடைய ஆலயத்துக்கு நேராக, அவருடைய பாதத்துக்கு நேராக அவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு உங்களுடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையில அபரிதமான நன்மைகளை கர்த்தர் தரப்போகிறார். ஒரு உயர்ந்த வஸ்திரத்தின் ஆசீர்வாதத்தை உங்கள் பிள்ளைகளுக்கு உங்களுக்கு கர்த்தர் கொடுக்க போகிறார். நல்ல ஒரு உயர்ந்த ஒரு கணத்திற்குரிய ஒரு மோதிரத்தின் அத்தாட்சியாக அதிகாரத்தை உங்களுக்கு கர்த்தர் தரப்போகிறார். நல்ல மனமகிழ்ச்சியான நல்ல மங்களகரமான உங்க வாழ்க்கையில நல்ல விருந்துகள் கொடுக்கக்கூடிய ஒரு அபிஷேகத்தின் வல்லமையை அந்த நாளில் கர்த்தர் தரப்போகிறார். கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோமா. அப்பா, எங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கடன் பிசைகளை மாற்ற போறீங்கப்பா. எங்க வாழ்க்கையில் ஒரு மெய்யான சந்தோஷத்தையும் மகிழ்ச்சிக்கு அடையாளமான அற்புத அடையாளங்களை மங்களகரமான காரியங்களை நீங்க செய்ய போறீங்கப்பா. இந்த 7வது நாள் ஒரு பரிபூர்ணமான ஒரு ஆசீர்வாதத்தின் நாள். இந்த 7வது நாள் ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சியின் நாளாய் ஆண்டவரை நீங்க மாற்றி கொடுப்பதற்காக உமக்கு நன்றி சொல்றோம்ப்பா. எங்களை ஜெபங்களை கேட்டதற்காய் ஸ்தோத்திர ராஜா. வார்த்தையின்படியே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். ஒரு நிமிடம் கூட எழுந்து நிற்போம். எல்லாரும் நிறைவு ஆசீர்வாதத்திற்கு முன்பதாக மீண்டும் உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துகிறேன், நாளைய தினத்திலிருந்து அற்புத சுகம் அளிக்கிற ஆராதனை நடைபெறும். அதில் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கிறவங்க நீங்கள் மற்றவர்களுக்காக ஜெபிக்க வாங்க. ஆரோக்கியமாக இருக்கிறவங்க உங்களுடைய ஆயுசு நாட்கள் பரியந்து நீங்கள் நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும். எத்தனை பேர் விரும்புகிறீங்க? அல்லேலூயா. அதனால் உங்கள் குடும்பத்தில் யாராவது ஆரோக்கிய குறைபாட்டில் இருந்தாலும் சரி, அது மாத்திரமல்ல உங்களுடைய ஆவியில் ஆத்மாவில் எல்லாவற்றிலும் நல்ல ஒரு சுகத்தை கொடுக்க கர்த்தர் விரும்புகிறார். பிரியமானவனே, அவன் ஆத்மா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து ஆமாம் நீங்கள் சுகமாக இருக்கணும். அதான் ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம். உலகத்தின் பழமொழி இருக்கு, நோயற்ற வாழ்வே. இன்னைக்கு அப்படி தான். அதனால் கர்த்தர் உங்களை எல்லாம் ஆசீர்வதிப்பார். இன்றைக்கி நான் மீண்டும் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். 7 நாள் நீங்கள் தேவ சமூகத்தில் ஜெபித்த உங்கள் எல்லாருக்கும் சீக்கிரத்தில் ஒரு பொருளாதாரத்தில் பெரிய நன்மையை கொடுப்பார். நீங்கள் எந்த கடனில் இருந்தாலும் சரி அதிலேருந்து வெளியில் வர போகிறீங்க. நீங்கள் அநேகருக்கு கொடுக்குறவங்களா கர்த்தர் வைக்க போகிறாரு. அதனால் இழந்த பணம், இழந்த நகை, இழந்த பொருட்கள் எல்லாம் உங்களுக்கு திரும்ப வரப்போகிறது. அதனால் சீக்கிரத்தில் நிறைய பேருக்கு NOCலாம் வரப்போகிறது. எல்லா கரங்களை தட்டுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லா கண்களை மூடி சொல்லுவோம், என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென் ஆமென். நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தனுடைய அந்யோன்ய ஐக்கியமும் இந்த மாலை ஜெபத்திலே கலந்து கொண்டு கர்த்தரை ஆராதித்த உங்கள் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலமும் ஆண்டவருடைய வருகை பரியந்தம் தங்கியிருப்பதாக. ஆமென். ஜெய கிறிஸ்து முன் செல்கி ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து
முன் செல்கிறார். ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயாம் அவர் நாமத்திற்கே. ஜெயம் அல்லேலூயாம் அவர் நாமத்திற்கே. ஆமென். உங்க